அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் திமுக பிரமுகர் ஞானசேகரனை 7 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் பெயரளவிற்கு விசாரணை நடத்தியுள்ளனரே தவிர வழக்கில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 7 நாட்கள் விசாரித்தும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இதுவரை பதில் கிடைக்காதது விந்தையை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் திமுக பிரமுகர் ஞானசேகரன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவரை காவலில் எடுத்து விசாரிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த போது ஞானசேகரன் தொலைபேசியில் பேசியது எந்த சார் என்ற கேள்வி தமிழகம் முழுவதும் எதிரொலித்த நிலையில் அந்த கேள்விக்கு இதுவரை விடை காணவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் துணை ஆணையர்களான ஐமல் ஜமால், பிருந்தா, ஸ்னேகா பிரியா ஆகியோர் கொண்ட 3 பெண் IPS அதிகாரிகள் குழுவை நியமித்து இந்த வழக்கை விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. இதனை அடுத்து கடந்த 20ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் திமுக பிரமுகர் ஞானசேகரனை 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு அனுமதி அளித்தது. இதனையடுத்து 24ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை எழும்பூர் சிறைத்துறை DGP அலுவலகத்தில் வைத்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி மாலை ஞானசேகரனுக்கு வலிப்பு வந்ததாக கூறி சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கைதிகளுக்கான வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அங்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் ஞானசேகரனுக்கு வலிப்பு நோய் வருவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என கூறி மருத்துவர்கள் அறிக்கை அளித்தனர். கடந்த 26ஆம் தேதி மீண்டும் எழும்பூரில் உள்ள சிறைத்துறை அலுவலகத்தில் வைத்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஞானசேகரனிடம் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் கோட்டூர்புரம், அடையாறு உள்ளிட்ட காவல் நிலையங்களில் சுமார் 40 போலீசார் ஞானசேகரனுடன் தொடர்பில் இருந்ததை கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது. விசாரணையில் சம்பந்தப்பட்ட போலீசார் ஞானசேகரன் வைத்திருந்த பிரியாணி கடையில் ஓசி பிரியாணி வாங்குவதற்காகவே அவ்வப்போது தொலைபேசி மூலம் பேசியது தெரிய வந்தது. மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஞானசேகரன் யாரிடம் தொலைபேசியில் பேசினார், யார் அந்த சார் என்பது குறித்து இதுவரை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கண்டுபிடிக்கவில்லை என்பதே இந்த வழக்கின் மிக முக்கிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை வெளிவந்தது தொடர்பாகவே கடந்த 7 நாட்களாக சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. 7 நாள் கஸ்டடி என்ற பெயரில் ஞானசேகருக்கு விருந்து உபசரிப்பும் நிம்மதியான உறக்கமும் மட்டுமே சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கொடுத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கடந்த பல மாதங்களாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்வதும் மிரட்டி பணம் பறிப்பதை தொழிலாக கொண்ட ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கும் அவன் தொடர்புடைய VIPகளை காப்பாற்றுவதற்கு மட்டுமே சிறப்பு புலனாய்வு குழு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்தாலும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படும் IPS அதிகாரிகள் விளம்பர திமுக அரசிற்கு சாதகமாகவே இருப்பார்கள் என்ற குற்றச்சாட்டும் நிலவி வருகிறது.